மாலை திருக்கலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. அருள் திரு அம்பலவான தேசிகர் எழுதிய அருளிய அதிசய மாலை. அதில் நம்ம எத்தனாவது மந்திரம் பார்க்கணும்? இந்த நூலை நாம் நிறைவு செய்துட்டு 1ஆம் திருமுறைக்கு போயிடுவோம். அதனால தான் 1ஆம் திருமுறையை நம்ம இவங்க லதா வீட்டில் வச்சு தொடங்கணும். தொடங்கியாச்சு. அது இந்த நூலை நிறைவு பண்ணிவிட்டு பண்டார சாத்திரத்தை ஒரு வீட்டில் போய் நடத்த முடியாதுல்ல. அதில் நிறைய நிலையாமை கருத்துக்கள் வரும். எல்லாமே நாங்கள் தொழில்நுட்பமாக தான் செய்கிறோம். அந்த நிலையாமை கருத்தை கோயிலில் பேசலாம், எங்கள் வீட்டில் பேசலாம். இன்னொரு சிவனடியார்கள் வந்தால் நம்ம குடும்பம் இருக்கிற நிலையிலிருந்து நல்லா மங்களகரத்தான நிலைக்கு வரும். நிலையாமையும் மங்களம்தான், அது எல்லாருக்கும் புரியணுமில்ல. எல்லா நிலையாமையும் மங்களம்தான், எல்லாருக்கும் அது புரியணுமில்ல. அதனால தான் எதை தொடங்கணும்? 1ஆம் திருமுறை ஞானசம்பந்தரை வச்சு தொடங்குனது. அதனால தான் இந்த 74 மந்திரத்துக்கு என்ன பொருள் சொன்னோம்? தில்லையில் ஆடிய குருவே, எனது காரண கண்மம் காரிய கண்மம் அதையெல்லாம் சொல்லி யான் எனது என்ற செருக்கு, அதுக்கு பிறகு வினைகள் வருது, பற்று வருது, இதையெல்லாம் சொல்லி பிராரத்தத்தினால இது நிகழ்கிறத பற்றி கேட்குறார். அதைத்தான் நம்ம இந்த பாடத்தில் என்ன சொன்னோம்னா, ஞானிகளுக்கு பிரச்சனையே என்னது தான்? கடைசியில் பிராரத்த வினை தான். பிராரத்த வினை தான் ஞானிகளுக்கு பிரச்சனை. கடைசியில் அந்த பிராரத்த வினை அதுதான் நேற்று பதிவு செய்தோம். வையாபுரி ஐயா 2020 உரை செய்கிறாருன்னு என்ன பதிவு செய்தோம்? அந்த சாதகர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? பிராரத்த வினையினால் நான் மயக்க நிலை அடைந்து, மயக்கம்னா பற்றுக்கு உள்ளாகி ஆகாமியத்தை ஈட்டி, அதை எழுதிடுங்க எழுதாதவங்க, அது சொல்லிகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் எழுதிட்டாங்கிறது ஒரு ஆசிரியருக்கு முக்கியம் இல்லை, ஒருத்தர் எழுதலைங்கிறது தான் முக்கியம். அந்த எல்லா ஆடுகளும் மந்தைக்கு வந்து விட்டது என்பது முக்கியம் இல்லை. ஒரு ஆடு இன்னும் வரலைங்கிறதுக்காக யார் காத்திருக்கணும்? அவன்தான் சிறந்த ஆசிரியர். அவன்தான் சிறந்த ஆசிரியர். நல்லா பந்தி பரிமாறுறவங்க சிலர் கடைசியாக சாப்பிட்றவங்க விரட்டுவாங்க. அப்படி விரட்டக்கூடாது. அவனும் திருப்தியாக செய்யணும், சாப்பிடணும். அவன் பக்கத்தில் போய் இலையை விரிக்கிறேன் பாயை விரிக்கிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவன் டென்ஷனில் சாப்பிட்றத விட்டுருவான். அது செய்யக்கூடாது. என்ன எழுதுனீங்க? அதாவது பிராரத்தம் என்னை தாக்கி விடுமோ என்று அஞ்சுகிறேன் குருவேன்னு கேட்குறார் சாதகர். குரு என்ன சொல்கிறாருன்னா, பிராரத்தம் தாக்காமல் இருப்பதற்காக 9 முதல் 12 நூற்பாவை சொல்லிக் கொடுக்குறார். 20 வருது. வையாபுரியை எழுதுகிறார், 3 தடவை எழுதுகிறார். 9ஆம் நூற்பாவில் சொன்னபடி 5 எழுத்து சொல்லு சிவோகம் பாவனை செய் ஒரு சாதனம். 10ஆம் நூற்பாவில் சொன்னது போல ஏகனாகு இறைபணி செய் 2வது சாதனம். அது ஒரு சாதனத்துக்குள்ளே 2 சாதனம் இருக்குது. ஏகநாதர் ஒரு சாதனம், இன்னொரு சாதனம். 5 எழுத்து ஒரு சாதனம், சிவோகம் ஒரு சாதனம். சிவோகம்னா என்னது? வேறு ஒன்றும் இல்லை, தனக்குள் கடவுள் இருப்பதை நீ மறக்காமல் இருத்தல், அவ்வளோதான். 11ஆம் நூற்பாவில் சொன்னது போல மறவாத அன்பு காட்டு அயரா அன்பு. 12ஆம் நூற்பாவில் சொன்னது போல குருலிங்க சங்கமத்தில் இரு. அப்போது இவ்வளவு நீ செய்யும்போது என்ன தன்மையில் இருக்கா? சிவமாம் தன்மையில் நீ இருக்கிறாய். இவ்வளவு நீ செய்தால் என்ன தன்மையில் இருக்கிறாய்? சிவமாம் தன்மையில் இருக்கிறாய். அப்போது பிராரத்த வினை உன்னை தாக்காது. அப்படி தாக்கினாலும் நீ சிவமாம் தன்மையில் இருப்பதனால மயக்காது. மயக்காததுனால ஆகாமியும் வராது, பிறவி வராது. ஆகாமியும் வராது, பிறவியும் வராது. என்ற வினை உடலோடு ஏகும். இடை ஏறு வினை தோன்றில் அருளை எப்போ சுடும்? இவர் இந்த சாதனத்தில் இருந்தாதான். ஜீவன் முக்தனாக இருந்தாலும் இந்த ஜாதகத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டானா சிக்கிக்கிடுவான். சிவமாம் தன்மையிலிருந்து அதை செஞ்சுருக்கணும். சண்டீச நாயனார் தந்தை காலை வெட்டும்போது அவருக்கு சிவ நினைவை தவிர வேறு நினைவு இல்லை. அதனால் இறைவன் அவ்வளோ பெரிய அருள் செய்தார், சும்மா செய்ய மாட்டார். புரியுது உங்களுக்கு? அதனால் அவன் இந்த பிராரத்த வினை தாக்கி விடுமோ என்று ஞானிகள், இதுவும் அதே மாணிக்கவாசகருடைய புலம்பல் தான். அருள் அம்பலவான தேசிகர் எவ்வளோ பெரிய ஞானி, சிவத்துக்கு சமமானவர். அவங்களும் அந்த பணிவில் தான் இதை சொல்கிறாங்க. நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. நீ என்ன நிலைக்கு போனாலும் எது தாக்கிறோம்? பிராரத்தம் தாக்கி. நம்முடைய தமிழ் நெறிக்கும் வடமொழி நெறிக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம தமிழ் நெறியில் ஞானிகள் உயர்ந்த நிலைக்கு போய் கீழே விழுந்த வரலாறு நமக்கு ரொம்ப குறைவு. ஆனால் நீங்கள் விஸ்வாமித்திரர் கோவப்படுவாருங்கிறீங்க. கோவங்கிறது என்ன? யாருக்குரிய குணம்? சாதாரண சராசரி மனிதன் குணம். ஆனால் அவ்வளோ பெரிய ஞானம் பெற்ற விஸ்வாமித்திரரால் எதை விட முடியல?
அப்படி வரலாறு நம்மகிட்ட கிடையாது, மறந்துடாதீங்க. அது போன்ற வரலாறு நம்மகிட்ட கிடையவே கிடையாது. அதே போல் அந்த தேவலோக மகளிரை பார்த்து ஆசைப்பட்டாங்கன்னு வருது, அது வரலாறு நமக்கு இல்லவே இல்லை. இப்போ திருநீலகண்ட நாயனார்னா முந்தைய நிலையில் தான் இருக்குது, எந்த நிலையில் இல்லை, பிந்தைய நிலையில் இல்லை. அதுக்கு இளமை வேற காரணங்கிறாரு சேக்கிழார். இளமை மீதூரங்கிறார், வயசு தான் காரணம், அவர் காரணம் இல்லைங்கிறார். இது போன்ற சருக்கல் வரலாறுகள் நமக்கு கிடையாது. என்ன காரணம்னா அவர்கள் சரியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் இப்படி வாழ்ந்தது போல சொன்னால் அது யாரை சொல்லியது? நமக்கு விடப்பட்ட எச்சரிக்கை. இதுவும் அம்பலவான தேசியர் யாருக்கு விட்ட எச்சரிக்கை? நமக்கு விட்ட எச்சரிக்கை. அவங்கள போய் பிராரத்த வினை தாக்கி என்ன ஆகிருப்போது? ஒன்றும் ஆகாது. பிராரத்த வினை தான் ஏதாவது ஆகும், அவங்க ஒன்றும் ஆக மாட்டாங்க. நமக்கு விடப்பட்ட எச்சரிக்கையாக இதை கருதணும். அதில் ஏதாவது விளக்கம் பெருசாக இருக்கிறதுனால செய்தி இருக்கிறாருன்னு பொறுமையாக பார்க்கிறேன். புரியுதா? இந்த மந்திரத்தில் முளைக்கின்ற கால் என்றது மாயையின் காரியத்தை குறிக்கிறது. சித்தியார் 143வது மந்திரத்தை எடுத்து மாயை மயக்கமும் செய்யுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. திருவருட்பயன் 52வது மந்திரத்தை கொடுத்து ஏகன் அநேகன், இதுதான் இந்த வையாபுரி ஐயாவுடைய மூலகன்மத்துக்கு பேசிக் மந்திரம். ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை 2 ஆக இவை 6 ஆதியில் திருவருட்பயன் 52வது மந்திரத்தை கொடுக்குறாங்க. கிஞ்சன் ஒரு வார்த்தை இருக்குது, அற்பறிவுடையவன் அர்த்தம். அது ஒரு அழகான, நம்ம இவ்வளோ நேரம் பேசின வார்த்தை அங்கே வந்துட்டு. மற்றும் நின் செயல்னு ஒரு வார்த்தை இருக்குது. நான் செய்யும் செயலும் உன்னுடைய செயல்னு அதற்கு பொருள். அதைத்தான் இவ்வளவு நேரம் பேசணும். நாம் செய்கின்ற செயலும் உன்னுடைய செயல். விளைக்கின்றவாறுங்கிறாரு, அது பிராரத்தம் தாக்குவதுன்னு அர்த்தம். பிராரத்தம் என்னை தாக்குகிறதுங்கிறாரு. பிராரத்தம் தாக்காமல் இருக்காது, ஆனால் பிராரத்தத்தினுடைய தாக்கம் அவர்களை பாதிக்காது. அந்த பொருள் தான் நீங்கள் எடுக்கணும். பிராரத்தம் தாக்காதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ அது முடியாமலே இருந்துடும். அது தாக்கும்போது தான் என்ன எதுக்கு வரும்? முடிவுக்கு வரும், நுகரப்பட்டு கழியும். பிராரத்தம் தாக்கும். நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம்? உடம்பை தாக்கும், எதை தாக்காதுங்கிறோம்? உயிரை தாக்காதுன்னு தான் சொல்கிறோம். தாக்குங்கிறத ஒத்துக்கிடுறோம். உடல் ஊழாய் கழின்னு சொல்கிறது அதனால தான் சொல்கிறோம். இப்போ மந்திரத்தை படிச்சிங்கன்னா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம். முளைக்கின்ற காலும் முளைக்கு முற்காலும் பொய் மோக நெஞ்சில் கிளைக்கின்றதாலதற்கேற்ற தனுவினை கிஞ்சனுற. கிஞ்சன் பொருள் சொன்னோமா? வளைக்கின்ற வாக்கினை நின்செயல் மற்றுமென. அந்த நின்செயல் தான் இந்த மந்திரத்தில் உள்ள ரகசியம். விளைக்கின்ற வாரன்கொல் தில்லையில் ஆடிய வித்தகனே. பிராரத்தம் தாக்கிறத சொல்கிறாரு, ஆனால் பிராரத்தம் நம்மை தாக்கி மயக்கும், அவர்களை பிராரத்தம் தாக்கி என்ன செய்யாது? மயக்காது. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுனீங்கன்னா கிளம்பலாம். ஆமாம், மயக்க சிவமாம் தன்மையில் இருக்கிறதுனால அதை விட்டாங்கன்னா மயக்கும். இப்போ கரண்டை பிடிக்கிறாரு லைன்மேன், என்ன போட்டுட்டு பிடிக்கிறாரு? கைக்கு உரை போட்டு பிடிக்கிறாரு. கரண்டையே பிடிக்கலாம், அளவான கரண்டை பிடிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணாலும் அவர் உரை போட்டு தான் பிடிப்பார், ஏன்னா எவனாவது ஆன் பண்ணி விட்டுருவான் அப்படின்னு. அதே உரை இல்லாமல் பிடிச்சா யாராக இருந்தாலும் கரண்ட்டு பிடிக்க தானே செய்யும். உரை இல்லாமல் பிடிச்சா யாரை வேணாலும் கரண்ட்டு தாக்குமல்ல. அதே தான் நீங்கள் அந்த பாதுகாப்பு உரை என்பது போல தான் அந்த சிவ நினைவில் இருத்தல். சிவ நினைவில் இல்லாது யாராக இருந்தாலும் சருக்கள் உறுதி. சுந்தரருக்கு 1 நிமிடம் தானே சொன்னார் இறைவன். பூப்பறிக்கும் போது ஏன் பார்த்தான்னு தானே சொன்னார். எவ்வளோ ஒரே ஒரு செகண்டு தானே. அந்த ஒரு செகண்டில் அவர் சிவனை நினச்சிருந்தாருன்னா அந்த பிரச்சனை கிடையாது. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. தில்லையில் ஆடிய குருவே வித்தகனேங்கிறதுக்கு குருவேன்னு அர்த்தம். என் மனதில் திரிபுணர்ச்சியை ஏற்படுத்தி பாவங்கள் கரும்பு போல் தெரிய வைத்து, பாவங்களை கரும்பு போல தெரிய வச்சு பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக வந்திருக்கு. அந்த பாவத்தை கூட்டி
பிறவி தரும் ஆணவ மலம் நீங்குவதற்காக பிரபஞ்சத்தை படைத்த உன் செயல் ஒருபோதும் பொய்யாகாது. எல்லாவற்றையும் சிவனமாக காண வைத்தாய். எல்லாவற்றையும் சிவனாக காண வைத்தாய். உனது அருளை விரித்தாய். இப்போ தான் எழுதிட்டு வந்த மாணிக்க வாசகருக்கு எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி. அதாவது சரியவாதிக்கு உருவ வழிபாடு, கிரியவாதிக்கு அருவுருவ வழிபாடு, யோகிக்கு அருவ வழிபாடு, அவங்களுக்கு சொரூப வழிபாடு சொன்னோம்ல, அதே கான்செப்டில் தான் முடிக்கிறாரு. எல்லாவற்றையுமே சிவமாக பார்க்க வைத்ததாய் உன் அருளை விரித்தாய். இது வியப்பாக இருக்கிறது. மந்திரத்தை படிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. திருவித்தன் நெஞ்சத்தை தீவினை யாவையும் தீங்கரும்பாய். பொங்கல் அன்னைக்கு தெரிஞ்சு கரும்பை பார்த்தா உங்களுக்கு வழக்கமாக வர்ற ஞாபகம் போய் இந்த ஞாபகம் வரணும். கரும்பைனா கவர்மெண்ட்டில் சும்மா தந்தாங்கிற ஞாபகம் தான் வருது. கரும்பை பார்த்த உடனே நமக்கு கெட்டதெல்லாம் கரும்பாக தெரியுது. அதான உண்மை. அதுதான் சொல்கிறார். தீங்கரும்பாய் வருவித்து தீய பிறப்பினை ஆக்கும் மலமதர மலம் அது அற விரிவித்த நின்செயல் பொய்யாத தீதையும் ஐய நீயாய். பொய்யாத தீதையும், கெட்டது எனக்கு எதா தெரியுது, நல்லதாக தெரியுது. அது ஞானிகளுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தானே தெரியும், ஒரே மாதிரி தானே தெரியுது. இப்போது நமக்கு நிறைய நடக்குது. எதையும் பேசாதீங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு ஒரு சித்தியார் பாடல் எடுத்து தரேன். எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடாதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. எல்லாத்தையும் மன்னிப்பது பௌத்தன் குணம். கெட்டவனை கெட்டவனாகவும் நல்லவனை நல்லவனாகவும் நடத்துறது சைவ குணம். எல்லாரையும் என்ன செய்யக்கூடாது, மன்னிக்கக்கூடாது என்பது சைவம். இந்த நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அந்த பாட்டு சித்தியாரில் இருக்குது. ஆமாம், அப்படின்னா அறமே வேண்டாம, அப்போ திருவள்ளுவரே வேண்டாம. ஆமாம், அவர் ஆர்கானிக்கில் தான் இருக்கிறார் இறைவன். நீங்கள் எல்லாரையும் மன்னிக்க வேண்டாம்னா உங்களுக்கு திருக்குறள் எதுக்கு எல்லாரையும் நீங்கள் ஒரே மாதிரி நடத்துகிறதா இருந்தால் திருக்குறள் எதுக்கு, நாலடியார் எதுக்கு, அறநூல்கள் 18 நூல்கள் எதுக்கு? தப்பு செய்கிறவனா தப்பு செய்கிறவனா நடத்து, நல்லது செய்கிறவனும் நல்லதாக செய்கிறவன் நடத்து. இவ்வளோ நாளும் நல்லவராக இருந்தார்ல, இனியே நீங்கள் அவரை ஏற்றுக்கிடுங்க. நான் சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். 20 வருஷமாக ஒரு குளத்தில் தண்ணி எடுக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்றதாக இருந்தது. குளத்து தண்ணி பாய்சன் ஆகிட்டு குடிச்சிருவீங்களா? 20 வருஷமாக குடித்தேன், 21 வருஷம் குடிச்சு செத்துருவாங்களா? உண்டா இல்லையா? இப்போது ஆகாயத்திலேருந்து தானே மழை விழுது. கோடிக்கணக்கான ஆண்டு அந்த மழையை தானே எல்லோரும் அனுபவிச்சாங்க. இப்போ மேலை நாடுகளில் என்ன மழை பெய்யுது? அமில மழைன்னு ஒரு மழை பெய்யுது. அமில மழைனா என்னதுன்னா, இந்த வாகனங்களுடைய புகை, இந்த பெட்ரோல் எல்லாம் ஆகாயத்தில் போய் மழையோடு சேர்ந்து பெய்யுது. கலர் மாதிரி பெட்ரோல் மாதிரி வருது. அதை குடிக்க முடியுமா? ஆகாயம் எதற்கு சமம்? கடவுளுக்கு சமம். மழை கடவுளுக்கு குடிச்சிட முடியுமா? இதெல்லாம் கொஞ்சம் ஞானம் வரணும், கொஞ்சம் அறத்தை சிந்திக்கணும். சும்மா நான் சைவம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் சைவம் கிடையாது. புரியுதா? கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்க முடியலன்னா விட்டுறணும். என்ன சொல்கிறீங்க? ரொம்ப கவனமாக இருக்கணும். சைவங்கிறது சாதாரணம் கிடையாது. நான் கேட்ட கேள்விகள் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரியுதா? 20 வருஷமாக இந்த குளத்தண்ணி தான் குடித்தோம். 21வது வருஷம் குடிச்சு செத்துட்டா என்ன அப்படி சாகுமா? செத்தா அடுத்த கடமைகளை செய்ய முடியுமா? ஆமாம், வாங்கிட்டான்னா நீங்கள் ஒரு கண்டக்டரை சிக்க வைக்கணும்னா எப்போ சிக்க வைக்கிறானுங்க தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள், எப்போ சிக்க வைக்கிறாங்க? அது இதை விட நல்ல பதில் நான் சொல்கிறேன். கடைசி நாள் டியூட்டி முடியும் பாருங்க, இறங்குற டைமில் தூக்கிடுவானுங்க. கரெக்டாக பாருங்க. நான் அவர் டிபார்ட்மெண்ட்டு, நான் கரெக்டாக சொல்கிறேன். எப்போ தூக்குவானுங்க தெரியுமா? க்ளீனாக கார்னர் பண்ணிடுவானுங்க. ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு கடைசி 1 மணி நேரம் இருக்கும்போது அவர் போயிருக்கிற பஸ்ஸில் ஒரு தப்பை கண்டுபிடிச்சி தூக்கிடுவானுங்க. பென்ஷன் வாங்க விடாமல் பண்ணிடுவானுங்க. ஆமாம், டார்கெட் பண்ணி பென்ஷன் வாங்க விடாமல் பண்ணிடுவானுங்க. எல்லாத்தையும் தீர்த்துருவானுங்க. நான் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறத விட அட்வான்ஸாக சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தப்பு செய்தால் நீங்கள் உப்பு தின்னு தான் ஆகணும். தப்பு. ஆமாம், உப்பை தின்னவன் தண்ணி குடித்தாக வேண்டும், தவறு செய்தவன் அனுபவிக்கணும். நான் ஒரு விஐபிகிட்ட பேசினேன்.
உங்களுக்கு எல்லாரும் ஒன்றா தெரியலாம், முதல்ல இல்லை என்னையும் சேர்த்து கண்காணிங்கன்னு. எல்லாரையும் முதல்ல கண்காணித்து பழகுங்க. எல்லாரும் ஒன்று எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லாதீங்க. அப்போ தான் நான் எங்கள் வீட்டில் நானும் லட்சுமி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், எல்லாரும் ஒன்றுனா திருடனும் போலீஸும் ஒன்றா. என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் ஒன்றுனா நீதிபதியும் வழக்காடு மன்றத்தில் குற்றவாளியாக நிற்கிறவனும் ஒன்றா. அப்போ எப்படி நீதி சொல்ல முடியும்? சைவத்தில் இது வராமல் சைவமே வராது. உங்களுக்கு அறமே புரியலையே, அப்புறம் எப்படி சைவம் வரும்? அதை நாம் உள்வாங்கிக் கொள்ளணும். உன் அருளை எனக்காக விரித்தாய், விரித்தவாறென்கொள் தில்லையில் ஆடிய வித்தகனே. வகுப்பு நிறைவு, கிளம்பலாம். சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுதி கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்துவிட இன்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவாய நம. வகுப்பு நிறைவு, கிளம்பலாம்.